ஆல்மோஸ்ட் எல்லா கண்ணிக்குமே இன்பில்ட்டாவே பார்த்தா திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு லுக் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 4 வார்த்தை பேசினா கூட நச்சில் நங்கூரம் போட்ட மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஷைன் ஆகிறது, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா ஃபீல்டில் பெரிய லெவலில் ஷைன் ஆகிறது, ஒரு நல்ல பெரிய செஃப், அதான் சமையலில் பெருசாக வந்து ஷைன் ஆகிறது, ஒரு செஃப்பாக இருக்கிறது, சேட்டை நல்லா பண்ணுவாங்க, குழந்தையில அடி நல்லா வாங்குவாங்க, எவ்வளோ அடி வாங்கினாலும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மனசு சிங்க் ஆகுது அப்படின்றது ஃபர்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ் சிங்க் ஆகும். இன்டெலிஜென்ஸ் சிங்க் ஆகி அந்த பையன் நல்ல புத்திசாலியாக இருக்கா அப்படின்னா இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். தன்னோட ஒரு விஷயத்துக்கு ஹஸ்பண்டை வந்து கொண்டு வருவாங்க. வணக்கம், நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கன்னி ராசி பெண்கள் உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்னென்ன, உங்களோட லவ் லைஃப் எப்படி இருக்கும், உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை சமாளிப்பீங்க, சந்திப்பீங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக கன்னி ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, காலப்புருஷனுக்கு 6ஆம் பாவம், அதாவது 6வது வீடு, எதிரி, மார்ஷல் ஆர்ட்ஸ், ஆரோக்கியம் ரிலேட்டட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது இருக்கும். கண்ணுக்கு புலப்படாத விஷயத்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும் கன்னிக்கிட்ட அப்படின்னு சொல்லலாம். புதன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால கன்னி ராசி பெண்களுக்கு பார்க்கும்போது ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குமா, பார்த்தா திரும்பி பார்க்கணும் அப்படின்னு தோணும். இது கன்னி பொண்ணு வந்து பாருங்கள். நான் பொதுவாக பொண்ணுங்க வந்து அழகு அப்படின்னாலே ஒரு சில கேடர்ஸ் வைப்பாங்க பார்த்தீங்களா, வெள்ளவெளேல்னு இருக்கணும், பெரிய வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மைல் இருக்கணும், பெரிய கண் இருக்கணும், நல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் லிப்ஸ் இருக்கணும், சந்திரனை போல முகம் இருக்கணும், இப்படிலாம் பெண்களுக்குன்னு ஒரு கேடர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இப்படிப்பட்ட பொண்ணுங்க தான் அழகு அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க. இவங்க எப்படி இருந்தாலும் பார்த்தா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருப்பாங்க. பார்த்தா ஒன்ஸ் இப்படி பார்த்துட்டோம், திருப்பி பார்ப்போம். அந்த மாதிரி இது வந்து அவங்க நிறம் கம்மியாக இருந்தாலும் சரி, ஓவல் ஷேப் ஃபேஸ் இருந்தாலும் சரி, நல்ல ஸ்மைல் இல்லைனாலும் சரி, பார்த்தா ஒரு வசீகரத்தன்மை அப்படின்றது ஆல்மோஸ்ட் எல்லா கண்ணிக்குமே இன்பில்ட்டாவே பார்த்தா திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு லுக் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களோட கேரக்டர்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வெரி குட் அப்சர்வர்ஸ். பெருசாக கச்சன்னு பேச மாட்டாங்க. மிதுனமும் புதன் ஆதிக்கம் பெற்றது, ஆனால் கன்னி புதன் உச்சமடையக்கூடியது. மிதுனம் நல்லா பேசும், கொள்ளுன்னு பேசும், ஆனால் கன்னி அப்படி பேசவே பேசாது, தேவையில்லாமல் பேசாது. 4 வார்த்தை பேசினா கூட நச்சில் நங்கூரம் போட்ட மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். கன்னிக்கு எப்பயுமே ஒரு சேலஞ்ச் வேணும். கலைகள் 64 எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்துருங்க, புரியுதுங்களா. இன்பில்ட்டாகவே எனக்கு எனர்ஜி அப்படின்றது நிறைய இருக்குது, ஒரு ட்ரெமெண்டஸ் எனர்ஜி இருக்குது. என்னை யாராவது தூண்டி விடணும். இது நிறைய கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், நிறைய ட்ரெமெண்டஸ் எனர்ஜி அப்படிங்கிறது அவங்களோட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆல்வேஸ் அலர்ட், ஆல்வேஸ் பிளான்டு லைஃப். எப்பயுமே வந்து பாருங்கள், நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், இன்றைக்கி இப்போ என்ன யோசிச்சிங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம் யோசிப்பேன். ஆனால் அதுக்காக பெருசாக பிளான் பண்ணி ஒரு எப்பயுமே அலர்ட்டாக இருக்கிறது அதெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் கன்னிக்கு அப்படி உண்டு, ஆல்வேஸ் அலர்ட். லேடிஸ் வந்து பாருங்கள், 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேருக்கும் 1000 கேரக்டர் இருக்கும். அவங்களோட சுய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பாவங்களில் இருக்காங்க அப்படின்றது, எந்த ராசியில் பிறக்கிறாங்க, எந்த லக்னத்தை பிறக்கிறாங்க, எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க, அதை பற்றியும் அவங்களோட கேரக்டர்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யும். இவங்களோட எந்த ஒரு விஷயத்துலையும் அதனோட நதி மூலம் ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா அதனோட நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ஞ்சு அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படின்றத கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் வந்து பாருங்கள், நிறைய கன்னிராசி அன்பர்கள் டிடெக்டிவாக இருப்பாங்க, சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க, நல்லா சமைப்பாங்க. அதாவது இந்த மாஸ்டர் செஃப் மாதிரி நிறைய விஷயங்களும் இருக்கும். ஒரு சமையலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஷைன் ஆகிறது, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியா ஃபீல்டில் பெரிய லெவலில் ஷைன் ஆகிறது, ஒரு நல்ல பெரிய செஃப், அதான் சமையலில் பெருசாக வந்து ஷைன் ஆகிறது, ஒரு செஃப்பாக இருக்கிறது, பெரிய இந்த மாஸ்டர் செஃப் மாதிரி காம்படிஷன்ஸில் கலந்து ஜெயிக்கிறது, ஒரு மீடியாவில் இருக்கிறது, ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்குது, ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ்லேயும் நல்ல வந்து பார்த்திங்கன்னா சிறந்து விளங்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் சைக்காலஜிஸ்டாக இருப்பாங்க. எப்பயுமே நான் தான் பெஸ்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நல்ல வித்தை தெரிஞ்சவங்க, வெரி டேக்ட்ஃபுல் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படிப்பட்ட கன்னி ராசி அன்பர்கள், ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறக்குது அப்படின்னா, நம்ம மற்ற குழந்தைங்க மாதிரி தான் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டோம் அப்படின்னா, இந்த பொம்மையை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னா அந்த பொம்மையை உடைச்சிட்டு அதில் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு அலசி ஆராயிறது. ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஒரு பிரெயின். இது விஷயம் ஏதாவது இது வந்து இங்கே போகக்கூடாது,
இந்த இருட்டில் போகக்கூடாது, இருட்டில் போனால் பேய் வரும் அப்படின்னா அந்த இருட்டில் போகும். என்ன பேய், எப்படி இருக்கும் அந்த பேய், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். கண்ணுக்கு புலப்படாத நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கும். அமானுஷம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய கன்னிராசி அன்பர்கள் தாந்திரிக் ஃபீல்ட்லையும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தாந்திரிக் ஃபீல்டுனா உங்க செய்வினை பில்லி ஏவல் அப்படி எடுத்துக்காதீங்க. தாந்திரிக் ஃபீல்ட்னா இந்த எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாத்வீக துறை, ரிக்கு, யஜூர், சாம, அதர்வண வேதம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதில் ரிக், யஜூர், சாம வேதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாத்வீக வேதங்களாக கருதப்படுது. இந்த அதர்வண வேதம் அப்படின்றது தாந்திரிக வேதமாக கருதப்படுது. அந்த மாதிரி தாந்திரிக வேதம், தாந்திரிக மந்திரத்தை படிக்கிறது, அதை பற்றி ஆராய்ச்சியில் நிறைய ஈடுபடுறது, அதெல்லாம் கன்னியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல சேட்டை நல்லா பண்ணுவாங்க, குழந்தையில அடி நல்லா வாங்குவாங்க, எவ்வளோ அடி வாங்கினாலும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த பொண்ணு வந்து பாருங்கள், ஒரு ஸ்கூல் படிக்குது, ஒரு 10th படிக்குது. அப்போ அந்த பொண்ணுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணு எப்படி வச்சுக்கோ, ரொம்ப செலக்டிவான ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கோ. செலக்டிவான ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோட ரகசியங்கள் நிறைய உங்ககிட்ட சொல்கிறேன். இவங்களே 100% சொல்ல மாட்டாங்க. இவங்களோட ரகசியங்களில் ஒரு 10 அந்த பிள்ளைகிட்ட சொல்லுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 நீ வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி அந்த பிள்ளை 100 ரகசியத்தை இவகிட்ட சொல்லுவா, இவன் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். அதாவது அந்த சீக்ரஸிஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய கேரக்டர் கன்னிக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பாங்க. ரொம்ப ஜோவியலாக எல்லாருக்கூடையும் பழகுவாங்க. சோஷியல் லைஃப் அப்படின்றது பிடிக்கும். எல்லாருக்கூடையும் நல்லா பழகணும், ஹாப்பியாக இருக்கணும். நிறைய பேச மாட்டேன், பட் நல்லா பழகுவேன். யார்கிட்டையும் நான் வந்து பிரச்சனையே பண்ணிக்க மாட்டேன், பஞ்சாயத்தே வச்சுக்க மாட்டேன், ஒரு எனிமிட்டியே க்ரியேட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றது தான் கண்ணி. ஓகேங்களா. இவங்க வந்து பாருங்கள், இப்போ இந்த பிள்ளை வந்து ஒரு காலேஜ் போகுது அப்படின்னும் போது இந்த பிள்ளை லவ் பண்ணுமா, சாலிடாக லவ் பண்ணும். எதை பார்த்து லவ் பண்ணும், அதீத புத்திசாலித்தனத்தை பார்த்து லவ் பண்ணும். மனதும் ஒன்று சேர்றது அப்படின்றத விட மைண்ட், அதாவது புத்திசாலித்தனமும் இன்டெலிஜென்ஸ் தான் அங்கே சிங்க் ஆகும். மனசு சிங்க் ஆகுது அப்படின்றது ஃபஸ்ட்டு இன்டெலிஜென்ஸ் சிங்க் ஆகும். இன்டெலிஜென்ஸ் சிங்க் ஆகி அந்த பையன் நல்ல புத்திசாலியாக இருக்கா அப்படின்னா இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு ஒரு இன்டர் காலேஜ் காம்படிஷன் போகுது. அங்கே வந்து ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்பீச் கொடுக்குறான், ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்பீச் கொடுக்குறான். பையன் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கான், ப்ளசண்ட்டாக இருக்கான். அடடா, இந்த பையன் எவ்வளோ புத்திசாலியாக இருக்கான். பையன் பார்க்கறதுக்கு கேவலமாகவே கூட இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நல்ல இன்டெலிஜென்ட்டான ஸ்பீச் கொடுக்குறான். அந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிடும். நான் கன்னியாக இருந்தால் அப்படி தான் நான் செலக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து பாருங்கள், ஒத்து போதா, மனதளவில் பேசுறது, பழகிறது, பேசும்போது கூட நல்லா பேசணும், நல்லா டக்ஃபுல்லாக பேசணும். அப்போ தான் கன்னிக்கு பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். சரி, அந்த பையனை பிடிச்சிடுது. அந்த பையனை பிடிச்ச உடனே அந்த பையன்கிட்ட வந்து டேரெக்டாக இவங்க லவ்வை போய் சொல்லுவாங்களா? இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடருவாங்க. பேசுறது, சேட் பண்ணுறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாம் இது பண்ணிவிட்டு அவனாக சொல்லணும், அம்மா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குமா, அப்போ இருங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எங்கள் அப்பா அம்மா எல்லோரையும் யோசிக்கணும், நானே வந்து கொஞ்சம் என்ன அனலைஸ் பண்ணிக்கணும், இப்போ நான் லவ் பண்ணுற மூடில் பெருசாக இல்லை. ஆனால் அங்கே உள்ள ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையோ அந்த பையனை லவ் பண்ணும். பட் இருந்தாலும் அதை ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. கண்ணியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதீத புத்திசாலிகள் அப்படின்றதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அவங்க ரொம்ப நெருக்கமான பர்சனாலிட்டிஸ் கிட்ட கூட புரிஞ்சிக்க முடியாது, அவங்களால கூட புரிஞ்சிக்க முடியாது. இப்போ நான் கன்னியாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்காங்க, நான் வந்து சின்சியராக ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்னா கூட அந்த பையனாலேயும் என்னை புரிஞ்சிக்க முடியாது, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னாலையும் புரிஞ்சிக்க முடியாது, ஏன் சமயத்தில் எங்கள் அப்பா அம்மாவால் கூட என்னை புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? சொல்ல மாட்டாங்க. நிறைய பேசினா புரிஞ்சுக்கலாம், பேசினா வார்த்தைகளை விட்டுருவாங்க, புரிஞ்சிக்க முடியும். இவங்க நிறைய பேசுறது இல்லையே, ஸோ இவங்களை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ டைம் எடுத்துப்பாங்க, லவ் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அந்த பையன் 4 முறை என்னை கேட்கணும், அம்மா நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்ன சொல்கிற அப்படி 4 முறை கேட்ட பின்னாடி நான் ஓகே, நீ என்ன உண்மையாகவே நீ என் மேலே பாசமாக இருக்க, அப்போ நான் யோசித்து பார்த்தேன், என் மேலே பாசமாக இருக்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது தான் அப்படின்னு எனக்கு தோணுது, அதனால் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா? இப்படி தான் கொண்டு போவாங்க. சரி, இப்போ லவ் பண்ணும்போது மேஷம் விருச்சிகம் இவங்கள லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது பெரும்பாலும் ஒத்து வர்றது இல்லைங்க. ஏன்னா இவங்களோட எண்ண அலைகளும் அவங்களோட எண்ண அலைகளும் பெருசாக மேட்ச் ஆகிறது இல்லை. அதனால் அது முறிவினை அப்படின்றத நோக்கி போயிடுது, லவ்லேயே பிரேக்கப் ஆகிடுது. அதையும் மீறி அந்த லவ் கண்டினியூ ஆகி அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழற எத்தனையோ கண்ணியும் இருக்க தான் செய்கிறாங்க. பட் பியாண்ட் தட் மெஜாரிட்டி வின்ஸ் அப்படின்றதுனால மேஷம் விருச்சிகம் பெருசாக இவங்களுக்கு ஒத்து வர்றது இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்க லவ் பண்ணுற பையனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? மேக்ஸிமம் லவ் பண்ணுற பையனே கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜ் இவங்களோட லைஃப் எப்படி போகும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் எல்லாரோட லைஃப் மாதிரி போகும். ஆனால் என்ன, கன்னி வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நான் வந்து பாருங்கள், ஒர்க் பண்ணுறேன், படிச்சிருக்கேன், நான் வந்து வேலை செய்யணும், ஹஸ்பண்ட் வீட்டில் என்னை வேலை செய்ய விடலை, நான் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். இல்லை, நான் வேலை செய்வேன், வீட்டில் இருக்க எல்லா வேலைகளையும் செய்வேன், எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு நான் வேலைக்கு போகணும் அப்படின்றத நான் குறியாக இருப்பேன். நான் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கலாச்சாரமான குடும்பம், நாங்கள் புடவை தான் அலோவ் பண்ணுவோம். இல்லை, நான் மாடர்ன் ட்ரெஸ் தான் போடுவேன்,
நான் ஜீன் போடுவேன், நான் வந்து டைட் டிஷர்ட் போடுவேன், லெகிங்ஸ் போடுவேன். அதில் வந்து நான் மாற்றிக்க மாட்டேன். என்ன பிகாஸ் புடவை கட்டின பிள்ளை தான் ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்ற உங்களோட மனசை நீங்கள் மாற்றிக்கோங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறுங்க அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாலும் சரிங்க, நீங்கள் சொன்னால் ஓகேங்க, நீங்கள் சொன்னால் நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டேங்க அப்படின்னு கன்னிராசி பெண்கள் சொல்லுவாங்களா? கிடையாது. இல்லை, நீ இந்த விஷயத்த சொன்ன, இந்த விஷயத்தினால இவ்வளோ நெகட்டிவ் இருக்குது, நான் சொல்கிற இந்த விஷயத்தினால இவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது. அப்போ நெகட்டிவ் வரதை எடுத்துப்பியா, பாசிட்டிவ் வரதை எடுத்துப்பியா? உன்னை விட நான் பெட்டரான பிளான் சொல்லியிருக்கேன், பெட்டரான ஐடியா சொல்லியிருக்கேன். ஸோ எதை எடுத்துக்கணும்? நீயே முடிவு பண்ணு, இதை தான் எடுத்துக்கிறது கரெக்டாக இருக்கும், நீயே முடிவு பண்ணின்னு விடுவாங்க. அவர் இல்லை நான் சொல்கிறது தான், நான் இல்லை, நான் அதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேன், இதுதான் நான் செய்யணும், இதுதான் நான் செய்வேன், இது நீ செஞ்சாதான் உனக்கும் நல்லது அப்படின்னு தன்னோட ஒரு விஷயத்துக்கு ஹஸ்பண்டை வந்து கொண்டு வருவாங்க. ஆக்சுவலி இது தான் நினைக்கிறது தான் கரெக்டுன்னு அவங்க அடம் பிடிப்பாங்க அப்படின்றதுக்கு இல்லை, இவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, அதனால் கரெக்டுன்றதுனால நீ இந்த விஷயத்துக்கு மாற்றிக்கோ, நீ அடாப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு புரிய வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் நோக்கி போகிறதில்ல இவங்களோட மேரேஜ் லைஃப். இது இருந்தாலும் கோப்பப் பண்ணிக்கிறாங்க, இவங்களோட புத்திசாலித்தனத்தினால ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்றது வாழ தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு ஃபேவரபிளான டைரக்ஷன் என்ன அப்படின்னா சவுத் ஈஸ்ட் எல்லாம் ஃபேவரபிளான டைரக்ஷனாக இருக்கும். இவங்களுக்கு என்ன உடல் சார்ந்த உபாதைகள் வரும் அப்படின்னா ஸ்பைனல் கார்டு, கழுத்து, சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், இடுப்பு எலும்பு தேய்மானம், மூட்டு தேய்மானம், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆல் டைப் ஆஃப் ப்ளூ, ஆல் டைப் ஆஃப் க்ரீன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரே அப்படின்னு சொல்லலாம். சரி, ஒத்த வார்த்தை இவங்களுக்கு ஃபேவரபிளான டைரக்ஷன் என்ன? சவுத் ஈஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், பட் பியாண்ட் தட் திருப்பி சொன்னால் மன்னிச்சுக்கோங்க. சரி, இவங்களுக்கு ஒத்த வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா கன்னியை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா ஆல்வேஸ் அலர்ட் அண்ட் வெரி டேக்ட்ஃபுல் குட் லேடிஸ் அப்படின்னு சொல்லணும். வாழ்த்துக்கள்.